அஸ்ஸலாமு அலைக்கும். சூரத்துல் நமல் 27வது அத்தியாயத்தின் 91, 92, 93 ஆகிய வசனங்களின் இறுதி பகுதியின் விளக்கம். சூரத்துல் நமல் அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமையையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் மீண்டும் உறுதிப்படுத்தி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றன. இந்த அத்தியாயத்தில் தூதரினுடைய பிரகடனம். இந்த வசனங்களில் அல்லாஹ் தன் தூதரிடம் ஒரு முக்கியமான அறிவிப்பை மக்களிடம் சொல்லச் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மக்கா நகரத்தின் இறைவனை வணங்க வேண்டும் என்றுதான் எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இந்த நகரத்தை கண்ணியமானதாக ஆக்கியவனும் அவனே, அனைத்து பொருள்களும் அவனுக்கே உரியது. மேலும் நான் அவனுக்கு முழுமையாக சரணடைந்தவர்களில் ஒருவனாக இருக்குமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பணியையும் தெளிவாக அறிவிக்கிறார்கள். நான் குர்ஆனை ஓதி மக்களிடம் அறிவிக்குமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன். எனவே நேர்வழியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அது அவர்களுக்கே நன்மை. எவர் வழிகேட்டில் செல்கிறார்களோ அவர்களிடம் நான் கூறுவது இதுதான், நான் ஒரு எச்சரிக்கை செய்பவன் மட்டுமே. இந்த வசனத்தினுடைய முக்கியமான விளக்கம். இந்த வசனங்கள் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லுகின்றன. ஒரு தூதரினுடைய கடமை என்ன என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ஒரு தூதரினுடைய முதல் கடமை இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதாகும். அதோடு மக்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை தெளிவாக அறிவிப்பதே அவர்களின் பணியாக இருக்கிறது. ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்துவது அவர்களுடைய வேலை அல்ல. நேர்வழியை காட்டுவது மட்டுமே தூதரினுடைய கடமை. அதை ஏற்கிறார்களா அல்லது அதை மறுக்கிறார்களா என்பது மக்களுடைய விருப்பம். ஆனால் அதனுடைய விளைவுகளை அந்த மக்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இந்த இறுதி வசனத்தினுடைய முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனம் மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. அதில் அல்லாஹ் தன் தூதரிடம் இவ்வாறு கூறச் சொல்கிறான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் தனது அத்தாட்சிகளை உங்களுக்கு விரைவில் காண்பிப்பான். அப்போது அவற்றை நீங்கள் உண்மையென அறிந்து கொள்வீர்கள். மேலும் நீங்கள் செய்பவை பற்றி உங்கள் இறைவன் பாராமுகமாக இல்லை. இந்த வசனத்தினுடைய ஆழமான பொருள் என்ன? அல்லாஹ் தனது அத்தாட்சிகளை மனிதர்களுக்கு பல வழிகளில் காட்டுகிறான்.